செலுத்துகிறோம். சதையான இருதயத்தை தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு பிள்ளையை போல கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை, பரலோக ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்களை முன்குறித்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் எங்களை மறுரூபமாக்குவதற்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்களை முன்குறித்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவர்களை நீதிமான்களாக்கினீரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று எங்கள் சூழ்நிலையின் தேவைகளின் மேலும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர் உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் எங்களை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாய் முன்குறித்து ஏற்ற வேளையில எங்களை அழைத்து ஏற்ற வேளையில எங்களை இயேசுவின் இரத்தத்தாலே எங்களை நீதிமான்களாக்கி எங்களை மகிமைப்படுத்தும்படி மீண்டும் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிற இரட்சகரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆலய வளாகத்தின் இந்த சபைக்கு ஆண்டவரே கட்டிடத்தின் வளாகம் முழுவதிலும் ஆவியானவருடைய அசைவாடுதல் நிரம்பட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க முழு மனதோடு உம்மை ஆராதித்து விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 100 இப்படியாய் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு என்ற பாடலை பாடும்போது கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தரை மனக்கண் முன் நிறுத்தி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை முழு பலத்தோடு கரங்களை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி குடும்பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி ஆமென் குடும்பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரமீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரமீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்ற
நீங்கள் சேர்க்கும்படி, நித்திய காலமாய் அவரோடு இருக்கும்படி துதிகானம் பாடி பரலோடு நிலம் வாழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி. ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடு என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் உள்ள ஐக்கியத்தை விட்டு பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தின் நுகமே. சரீர பிரகாரமாய் எந்த காரியமும் பார்த்தீங்கன்னா வேதத்துல பாவத்திற்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த பாவத்தின் வேரை, மனிதனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இறங்கின அந்த வேரை இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, பாவத்தின் பரிகாரி, பாவத்திற்கு விமோச்சனம், பாவத்தில் விழாதபடி சிக்கிக் கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணுகிற இயேசு ரட்சகர் இருதயத்தின் கதவை தட்டுகிற வேளையில், இருதயத்தை திறக்கின்ற வேளையில், ரத்தம் வடிந்த கரங்களோடு சரீரத்தோடு மகிமையின் ராஜாவாய் உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த பாவத்தின் வேரை உள்ளிருந்து எடுத்து அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து, இனி நீ பாவத்திற்கு அடிமை அல்ல, நீ தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே அடிமை என்கிற அந்த மகிமையின் ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு மகிமையின் தேவன் நம்மோடு இருக்க இந்த உலகத்தின் தேவைகளை சந்திப்பார் என்பவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அனாதி தேவன் என் உயர்ந்த அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காருண்யத்தாலே நம்மை இழுத்து கொண்டார். ஏன் காருண்யத்தை கொடுத்தாராம்? வேதம் சொல்லுகிறது அவருடைய அனாதி அன்பு. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்தவர், ஏற்ற வேளையில் உங்களை அழைத்தவர், ஏற்ற வேளையில் உங்களை நீதிமாக்கினவர், ஏற்ற வேளையில் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உங்கள் தேவனும் உங்கள் அடைக்கலமுமானவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா பார்ப்போம். ஹல்லேலூயா. பாடுவோமா? அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. அவருடைய காருண்யம், His favor, வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். தைரியமாக மகிழ்ச்சியோடு
அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை உலகத்தில் எங்கும் இருள், தேவ வசனமே ஒளி. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள்நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இயேசுவின் மனதுருக்கம், இயேசுவின் கிருபை. தேவன் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிறவர் நம் கர்த்தர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். உன்னை கேட்டிடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார். காரணம் தேவனுடைய தூய அன்பே. கானக பாதை கார் இருளில் கடந்து செல்லும் போக்கை உண்டாக்கினார். காரணம் தூய தேவ ஒளியே. கிருபை கூர்ந்து மனது உருக்கத்தினால் சமாதான உடன்படிக்கையை தந்தவர். காரணம் தூய தேவ அன்பே. வறண்ட வாழ்க்கை செழிப்பாகுகிறது தூய தேவ அருளால். ஆனந்தம் பாடியே திரும்பியே நான் போவேன்,
தூய தேவ பலத்தினால். ஹல்லேலூயா. முன்பு பாடின ஒவ்வொரு வரிகளும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உண்மை. கடைசியாய் பாடின காரியமும் நிச்சயம் உண்மையாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானாதி வானம் கொள்ளுகிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஏதோ ஒரு ரூம்ல ஒரு மனிதனை போல அல்ல. வேதம் சொல்லுகிறது, அண்ட சராசரத்தையும் வானாதி வானங்களையும் உண்டாக்கினவராம். அவ்வளவு பெரிய பரலோக தகப்பன் இந்த சின்ன இருதயத்துல ஒரு தேவனுடைய மகிமை எல்லாவற்றையும் ஒரு அணுவை போல சுருக்கி என் பிள்ளையனுடைய இருதயத்துல நான் வாசம் செய்து இந்த உலகத்துல வாழுகிற வரையிலும் நான் அவனோடு இருந்து அவன் மேல் என் கண்ணை வைத்து அவனுக்குள்ளாக இருந்து நான் ஜீவனம் பண்ணி அவனை என் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளும்படி ஆயத்தமாகுகிறேன். உலகத்தில் இருக்கிற வரையிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நித்திய காலமெல்லாம் நாம் கர்த்தரோடு என்றென்றும் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது தேவரீர் உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. வானாதி வானம் கொல்லா கர்த்தாதி கர்த்து நீரே, தேவாதி தேவனல்லோ இதயத்தின் ராஜாவே. வானாதி வானம் கொல்லா கர்த்தாதி கர்த்து நீரே, தேவாதி தேவனல்லோ என் இதயத்தின் ராஜாவே. அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. வானாதி வானம் கொல்லா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ என் இதயத்தின் ராஜாவே. எழுந்து வாரும் மத்தியிலே அள்ளி தாரும் கிருபைகளை, எழுந்து வாரும் மத்தியிலே அள்ளி தாரும் கிருபைகளை. மன்னாதி மன்னர் நீரே, பணிகின்றோம் பாதத்திலே. மன்னாதி மன்னர் நீரே, பணிகின்றோம் பாதத்திலே. அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. வானாதி வானம் கொல்லா கர்த்தாதி கர்த்தர் நீரே. நடுக்குகிறோம், உமக்குரிய மகிமையை செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவர் நீர் மாத்திரமே. ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவர் நீர் மாத்திரமே. உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றுமே. உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றுமே. அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. வானாதி வானம் கொல்லா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ என் இதயத்தின் ராஜாவே. சேனை சேனை தூதரோடு வாரும் வாரும் என் நேசரே. மாரநாதா வருவீராக. வாரும் என் நேசரே, மகிமாயின் ராஜாவாக வரும் நாளை எதிர்நோக்குவே. மகிமாயின் ராஜாவாக நீ வரும் நாளை எதிர்நோக்குவே. அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. வானா
வானாதி வானம் சொல்லா கத்தாதி கர்த்தர் நீரே தேவாதி தேவனல்லோ என் இதயத்தின் ராஜாவே வானாதி வானம் சொல்லா கத்தாதி கர்த்தர் நீரே தேவாதி தேவனல்லோ சேனை 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 துதரோடு வாரும் வாரும் என் நேசரே என் ஆத்ம நேசர் இயேசுவே வாரும் வாரும் என் நேசரே மகிமையின் ராஜாவாக வரும் நாளை இது நோக்குவே மகிமையின் ராஜாவாக நீர் வரும் நாளை எதிர்நோக்குவே பயபக்தியோடு அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே அரசாலும் அரசாலும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே வானாதி வானம் சொல்லா கர்த்தாதி கர்த்தர் நீரே தேவாதி தேவனல்லோ இளையத்தின் ராஜாவே உற்சாகமாய் கரங்களை தட்டி பரலோக ராஜாவை நோக்கி வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் எந்த ஆலயமும் அவரை இடம் கொள்ள முடியாது ஒரு மனிதனுடைய இருதயமே அவருடைய ஆலயம் அந்த மகிமையின் தேவன் மகிமையின் ரூபமாய் உங்களுக்குள் அவர் இருப்பது அந்த மகிமையின் ரகசியம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிக்க போகிறோம். மகிமையின் தேவரீர் நீர் சீக்கிரம் வருவீராக. எங்கள் பாடுகளை எல்லாம் போக்கும்படி எங்கள் பலவீனங்கள் நோய்கள் விக்கினங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் இவை எல்லாவற்றிற்கும் நிரந்தர தீர்வு இயேசு மகாராஜாவுடைய வருகை மாத்திரமே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் நெருக்கங்களை எல்லாம் எதிர்கொண்டு போகக்கூடிய கிருபை உம்மிடத்தில் உண்டு. உம்முடைய கிருபைகளை சார்ந்து உம்முடைய வருகையை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எவ்வளவு நன்மைகளை செய்த அந்த மகத்துவ தெய்வத்தை அவர் பாராட்டின நன்மைகளை என் ஆத்துமாவே நீ மறந்து விடாதே, நீ மறந்து விடாதே. உன்னுடைய தாழ்வில் ஒருவரும் கவனிக்காத வேளையில் உன்னுடைய தாழ்வில் நினைத்தவரை நினைத்து நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எல்லாரும் விட்டு விலகின போது எவரும் கண்டு காணாதவர்கள் போனது போல் போன போது நீர் ஒருவரே என்னை கண்டு இந்த தாழ்ந்த ஆத்துமாவை நினைத்தவர் நீர் ஒருவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இந்த தேசத்துக்கு வரும்போது வெறுங்கையா அநேகர் வந்திருக்கலாம். எல்லா காரியங்களும் உலக பிரகாரமா பல வீடு இருக்கலாம், சொத்து சுதந்திரம் இருக்கலாம், ஹையஸ்ட் சேலரி இருக்கலாம், வாட் எவர் ஸ்டஃப் இது எல்லாம் இருக்கும். வருக வர வரைக்கும் இந்த உலகத்துல நார்மலா நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அதையெல்லாம். ஆனா நம்ம நோக்கம் அது இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற காரியம்தான். ஆனால் நம்மளுடைய இருதயத்தின் பொக்கிஷம் இயேசு மாத்திரமே. அந்த இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர். எனக்காய் நமக்காய் அவர் 24 மணி நேரமும் பரிந்து பேசுகிற நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கின்றார். அவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே,
நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுடைய பங்கு, நீரே எங்களுடைய பொக்கிஷம், நீரே எங்களுடைய ஆஸ்தி, நீரே எங்களுடைய எல்லாமா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாம் நீங்க கொடுக்கிறது ஆண்டவரே. ஒன்றையும் நாங்கள் மேன்மை பாராட்டுவது இல்லை. கிறிஸ்து இயேசுவை குறித்தும் சிலுவையை குறித்தும் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்தும் தேவனையே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவரே. நீர் கொடுத்தது எல்லாம் உங்க கிருபப்பா. உண்மையோடு ஆராதிக்க, அலங்காரத்தோடு ஆராதிக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் உங்க ஆண்டவரே விரிக்கப்பட்ட கரங்கள், சிறகுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று மனநிறைவோடு சொல்லி இருக்கையிலே அமர்வோமாக. ஆமென்.